Hello students, welcome back to our channel மாணக்கராசிரியர். ஸோ தமிழகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி +2க்கான பப்ளிக் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிருக்கு. இன்று +2 பொதுத் தேர்வு பார்த்தீங்கன்னா முடிவு பெற்றிருக்கு. சற்று முன்பு +2 மாணவர்களுக்கான பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் ரிலேட்டடாக பள்ளி கல்வித்துறை, தமிழக பள்ளி கல்வித்துறை, தேர்வுத்துறை ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கடந்த சில நாட்களாகவே 11லேருந்து 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு நடந்து முடிந்தது. இப்போ 12க்கான பப்ளிக் எக்ஸாமினேஷன் நடந்து முடிந்து கொண்டிருக்கிறது. இப்போ 11க்கான பப்ளிக் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா 27ஆம் தேதியோட முடிய போகுது. இப்போ 12க்கு பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாமினேஷன்லாம் முடிஞ்சு இப்போ பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் ரிலேட்டடாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு மாணவர்கள் பொதுத் தேர்வு எழுதியிருப்பாங்க. அவங்களுடைய விடைத்தாள் எப்படி திருத்த வேண்டும் சொல்லி ஒரு முக்கியமான அறிவுரை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மாவட்டம் முழுவதும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இன்று 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த பேப்பர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஷஃப்லிங் பண்ணி டிரான்ஸ்போர்ட் பாயிண்ட்டுக்கு போய் அதுக்கப்புறம் கலெக்ஷன் பாயிண்ட்லேருந்து ஒரு மாவட்டத்துலேருந்து இன்னொரு மாவட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா பேப்பர் போவோம். ஸோ அதை பார்த்தீங்கன்னா ஏஇ, எஸ்ஓ, சிஓ 3 பேர் பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. ஏஇ, எஸ்ஓ, சிஇன்னு பார்த்தீங்கன்னா 3 பேர் இருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா பேப்பர் வேல்யூஷன் பண்ணுவாங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா +2 மாணவர்களுக்கான அரசு பொதுத் தேர்வு நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ எல்லா எக்ஸாமும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இது தொடர்பாக இன்றைக்கி ஒரு முக்கியமான அப்டேட் தான். ஸோ டைரக்டரேட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் சென்னை 6 மார்ச் 2025 ஹையர் செகண்டரி செகண்ட் இயர் பப்ளிக் எக்ஸாமினேஷன் கேம்ப் ஷெடியூல் இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கொடுத்த ஷெடியூல் அடிப்படையில் +2க்கு 3ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆச்சு. +2 பப்ளிக் எக்ஸாம் 25ஆம் தேதி டியூஸ்டே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் ஸ்கிரிப்ட் ஃப்ரம் கலெக்ஷன் பாயிண்ட் ஜோனுக்கு பார்த்தீங்கன்னா அனுப்புவாங்க. அது எப்போ அனுப்புகிறாங்க, அதாவது நாளைக்கு பார்த்தீங்கன்னா அனுப்புகிறாங்க. 26ஆம் தேதி புதன்கிழமை. இப்போ ஓவராலாக எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாம் நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த பப்ளிக் எக்ஸாமினேஷன் நீங்கள் எழுதிருப்பீங்க. இந்த ஆன்சர் ஸ்கிரிப்ட்லாம் பார்த்தீங்கன்னா பாதுகாப்பான ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா வைப்பாங்க. அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் பாயிண்ட்டு அப்படின்னு சொல்லுவோம். இந்த கலெக்ஷன் பாயிண்ட்லேருந்து 26ஆம் தேதி 26ஆம் தேதியிலேருந்து 27, 29 பார்த்தீங்கன்னா கவர் ஷஃப்லிங் பார்த்தீங்கன்னா நடக்கும் டிஸ்ட்ரிக்ட் வைஸாக ஜோனில். அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் ஸ்கிரிப்ட் ஃப்ரம் கேம்புக்கு பார்த்தீங்கன்னா போவோம். இப்போ பார்த்தீங்கன்னா சென்னை டிஸ்ட்ரிக்டில் ஒரு குறிப்பிட்ட ப்ரைவேட் ஸ்கூலில் 11th 12க்கான பேப்பர் வேல்யூஷன் கேம்ப், 12க்கான பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் எல்லாமே நடக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு எப்போவுமே யார் பேப்பர் வேல்யூஷன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பேப்பர் வேல்யூஷன் கரெக்டாக பண்ணுறாங்களா, ஏங்கிறது ஒரு பிஜி டீச்சர் கரெக்டாக பண்ணுறாங்களான்னு சொல்லி சிஎஸ்ஓன்னு 2 ஹெட் இருப்பாங்க. அவங்க தான் ஃபஸ்ட்டு செல்ஃப் வேல்யூஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க எப்போ வேல்யூஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ஏப்ரல் 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ எப்படி ஸ்டூடெண்ட் எழுதியிருக்காங்க, எப்படி மார்க் கொடுக்கணும், அதேமாதிரி என்னென்ன கீ பாயிண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவங்க தான் ஃபஸ்ட்டு வேல்யூஷன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அன்றைக்கி ஒரு 20 பேப்பர் இந்த மாதிரி தான் திருத்துவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏஇ ஃபுல்லாக வேல்யூஷன் இருக்கும். ஏஇ பார்த்தீங்கன்னா சப்போர்ட் இருக்கும். ஏஇயோட வேல்யூஷன் பார்த்தீங்கன்னா 5ஆம் தேதி, ஏப்ரல் 5ஆம் தேதியிலேருந்து 17ஆம் தேதி வரைக்கும் வேல்யூஷன் பார்த்தீங்கன்னா நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இன்றைக்கி +2க்கான பப்ளிக் எக்ஸாமினேஷன் நடந்து முடிஞ்சிருக்கு. நாளை பார்த்தீங்கன்னா 26ஆம் தேதி டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் ஸ்கிரிப்ட் ஃப்ரம் கலெக்ஷன் பாயிண்ட் ஜோனுக்கு பார்த்தீங்கன்னா போகும். ஸோ கலெக்ஷன் பாயிண்ட் போய் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஷஃபிள் பண்ணுவாங்க. சென்னை டிஸ்ட்ரிக்ட் பேப்பர் திருவள்ளூர் போவோம், சேலம் டிஸ்ட்ரிக்ட் பார்த்தீங்கன்னா நாமக்கல் போவோம், நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் பேப்பர் எல்லாமே பார்த்தீங்கன்னா திருச்சி, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மாற்றி ஸ்கிரிப்ட் அனுப்புவாங்க. ஏன்னா அதே டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் அதே டிஸ்ட்ரிக்ட் பேப்பர் திருத்த மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸு, ரிலேட்டிவ் இந்த மாதிரிலாம் இருப்பாங்க. அதனால் ஒரு டிஸ்ட்ரிக்ட் பேப்பர் இன்னொரு டிஸ்ட்ரிக்ட் பேப்பர் பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணுவாங்க. இந்த எல்லா ப்ராசஸும் பார்த்தீங்கன்னா 27லேருந்து 29ஆம் தேதி நடக்கும். இப்போ பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் எப்படி வேல்யூஷன் பண்ணணும்னு சொல்லி ஒரு சில கைட்லைன்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் ரொம்ப முக்கியம். பொதுத் தேர்வு விடைத்தாள் மதிப்பீடு முக்கிய வழிகாட்டு நெறிமுறை வெளியீடு. ஏஇக்கான வழிகாட்டு நெறிமுறை. பொதுத் தேர்வு விடைத்தாள் மதிப்பீடு பணிகள் விரைவில் தொடங்க உள்ள நிலையில் அப்பணிகளில் ஈடுபட்டுள்ள ஆசிரியர்கள், அதே மாதிரி கூர்ந்தாய்வு அலுவலர்கள், உதவி தேர்வாளர்களுக்கான முக்கிய வழிகாட்டு நெறிமுறைகளை அரசு தேர்வுகள் துறையகம் வெளியிட்டிருக்காங்க. தமிழகத்தில் +1 +2 பொதுத் தேர்வுகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. +2க்கு தேர்வுகள் நடந்து முடிஞ்சிருக்கு. அடுத்தபடியாக 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு தேர்வுகள் தொடங்கப்பட உள்ளது. தேர்வு முடிந்ததும் மாணவ மாணவிகள் எழுதிய விடைத்தாள்களை மதிப்பீடு செய்யும் பணி தொடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை முன்னிட்டு விடைத்தாளை திருத்தும் பணியில் ஈடுபடும் முதன்மை தேர்வாளர்கள், ஆசிரியர்கள், கூர்ந்தாய்வு அலுவலர்கள், உதவி தேர்வாளர்கள் பின்பற்ற வேண்டிய வழிகாட்டு நெறிமுறைகள் அரசு தேர்வுகள் துறையகம் கொடுத்துருக்காங்க. அதில் இடம்பெற்றுள்ள முக்கிய அம்சங்கள் என்ன, முதன்மை தேர்வாளர்கள், கூர்ந்தாய்வு அலுவலர்கள் மதிப்பீடு செய்த விடைத்தாள்களை மதிப்பெண்களில் அதிக அளவில் வேறுபாடுகள் இருந்தால் மறுகூட்டல், மறுமதிப்பீடின் போது கண்டறியப்பட்டு தேர்வாளர்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடங்கும் நிகழ்வுகள் ஏற்படுகிறது. இப்போ மெயினாக பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் வேல்யூஷன் பண்ணுறாங்க அப்படின்னா
இப்போ ஒரு பேப்பரை வந்து ஏஇ வந்து வேல்யூஷன் பண்ணுறாங்கன்னா ஏஇ வந்து கரெக்டாக வேல்யூஷன் பண்ணுறாங்களான்னு சொல்லி எஸ்ஓசி வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணுவாங்க. அப்படி செக் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மார்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணுவாங்க. மார்க் ஷீட்டை வந்து பார்த்தீங்கன்னா என்டர் பண்ணுவாங்க. இப்போ ஏஇ வேல்யூஷன் பண்ணுறது சிஎஸ்ஓ செக் பண்ணியே நிறைய டோட்டல் மிஸ்டேக் வருது. இதனால் நிறையா கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீதிமன்றங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அதனால் இதனை தவிர்க்கும் பொருட்டு மதிப்பீடு செய்யும் போது மிகவும் கவனமுடனும் விழிப்புடனும் செயல்பட வேண்டும். மாணவர்கள் விடைத்தாள் நடுவில் இரு பக்கங்களிலும் எழுதாமல் விட்டுவிட்டு அடுத்த ஒரு தாளில் எழுதியிருந்தால் அதனை மதிப்பீடு செய்தது நடக்கிறது. இதன் மூலம் முதன்மை தேர்வாளர்கள் கூர்ந்தாய் உள்ளவர்கள் பணியினை சரிவர கவனிக்கவில்லை என்பது தெரிய வருகிறது. இப்போ 12th எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு மேக்ஸ் எக்ஸாம் எழுதுறாங்கன்னா கண்டினியூவாக எழுத மாட்டாங்க. ஒரு 2 பக்கம் வந்து பார்த்தோன்னா விட்டுருப்பாங்க. ஸோ அதனால் அதோட வந்து முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி வேல்யூஷன் பண்ணாது அப்படியே நிறுத்திடுவாங்க. அதனால் ஃபுல்லாக வந்து டாப் டு பாட்டம் வந்து செக் பண்ண சொல்லியிருக்காங்க. +2 ஆன்சர் ஸ்கிரிப்ட் தமிழ் ஆகட்டும், இங்கிலீஷ் ஆகட்டும், மேக்ஸ் ஆகட்டும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் எல்லா பேஜ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா எழுதியிருக்காங்களா, எழுதாத பக்கங்கள் அடிச்சிருக்காங்களா, அதெல்லாம் வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உதவி தேர்வர்களால் விடை குறிப்பின்படி மதிப்பீடு செய்து உரிய மதிப்பெண் வழங்கப்பட்ட பின்னர் முதன்மை கண்காணிப்பாளர்கள் கூர்ந்தாய் உள்ளவர்கள் மீண்டும் சரிபார்க்கும் போது கவனக்குறைவால் அதிகபட்ச மதிப்பெண்களோட கூடுதல் மதிப்பீடுகள் வழங்கியது குறித்து தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் புகார் வந்து பெறப்பட்டிருக்கு. தேர்வுத்துறைக்கு அவப்பேர் ஏற்படும் நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த மாதிரிலாம் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ரிமார்க் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது போன்ற நிகழ்வை தவிர்க்க வேண்டும். அவ்வாறு ஏற்படும் தவறுகளுக்கு முதன்மை தேர்வாளர்கள் கூர்ந்தாய் உள்ளவர்கள் உதவி தேர்வாளர்கள் மீது தக்க நடவடிக்கை வந்து பார்த்தீங்கன்னா பரிந்துரைக்கப்படும். அதே மாதிரி இந்த 12th பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் யூஸ் பண்ண கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. கைபேசி பயன்படுத்தக்கூடாது. மதிப்பீடு பணியின் போது தேவையில்லாமல் பேசுவதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும். அதேபோல் கைபேசியினை விடைத்தாள் திருத்தும் அறையில் எக்காரத்தை கொண்டும் பயன்படுத்தக்கூடாது. அவ்வாறு பயன்படுத்துவது கண்டறியப்பட்டால் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும். மதிப்பீடு செய்வதில் அதிக வேறுபாடுகள் கண்டறியப்பட்டால் சம்பந்தப்பட்டவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். பொதுவான கூட்டப்பிழை இருந்தால் கூர்ந்தாய் உள்ளவர்கள் முழு பொறுப்பு ஏற்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 12th ஸ்டாண்டர்டுக்கான பப்ளிக் எக்ஸாமினேஷன் எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆக போகுது. பொதுவாக பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மெயினாக வந்து ஒரு ஃபிசிக்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். ஃபிசிக்ஸில் வந்து 70 மார்க்குக்கு நீங்கள் 15 எடுத்தால் பாஸு. இப்போ எப்படியும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸு ஸ்லோ லேர்னர்ஸ்லாம் இருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 மார்க்கு அப்படின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 மார்க் இந்த மாதிரி வந்தாங்கன்னா ஏதாவது 1 மார்க் 2 மார்க் இந்த மாதிரி எழுதியிருந்தாங்கன்னா அதுக்கு அங்கங்கே ஒரு மார்க் போட்டு 15 மார்க் கொண்டு வந்து பாஸ் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் டீச்சர் வந்து யாருமே ஃபெயில் ஆகக்கூடாது அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. ஓரளவுக்கு முயற்சி பண்ணி எழுதியிருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பாஸ் வந்து போடுவாங்க. மற்றபடி ஃபெயில் ஆகணுங்கிற நோக்கத்தில் எந்த டீச்சருமே பேப்பர் வேல்யூஷன் வந்து பண்ண மாட்டாங்க, தெரிஞ்சுக்கோங்க. ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்கான்னு தெரிஞ்சாலே அவனை வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ண தான் பார்ப்பாங்க. யாரையும் வந்து ஃபெயில் ஆகணும். ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே எழுதாத 1 மார்க்கே எல்லாம் தப்பாக எழுதிட்டு எல்லாம் ஸ்டோரி மாதிரி எழுதுறவங்களுக்குலாம் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. அதனால் வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களை பாஸ் பண்ணுற அளவுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்பாங்க. ஸோ வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப லிபரலாக தான் நடக்கும். நீங்கள் ஒரியாக வேண்டாம். ஸோ பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் ரிலேட்டடாக Day 1 அதே மாதிரி Day 2க்கான டெய்லியும் சீரியஸ் பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் என்னென்ன வேல்யூஷன் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ மார்க் வந்திருக்கு, ஃபிசிக்ஸில் எவ்வளோ மார்க் வருது, கெமிஸ்ட்ரியில் எவ்வளோ மார்க் வருது, தமிழ் இங்கிலீஷில் எவ்வளோ மார்க் வருது, ஒவ்வொரு நாளும் பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் வேல்யூஷன் பண்ணும்போது என்னென்ன நடக்குது, எந்த சப்ஜெக்ட்டில் யார் அதிக மார்க் வாங்கியிருக்காங்க, சென்டம் வந்து எப்படி வந்து கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி ஃபிசிக்ஸில் எந்தெந்த கேள்வி டஃப்பாக இருந்துச்சு, எந்தெந்த கேள்வியில் மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க, 1 மார்க்கில் எவ்வளோ மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பாட்னி ஜுவாலஜி கெமிஸ்ட்ரி பயாலஜி அக்கௌண்டன்சி எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கில்லு பயோ கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து தொடர்ந்து நான் பேப்பர் வேல்யூஷன் கேம்புக்கான சீரிஸ் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறேன். வேல்யூஷன் கேம்பில் இன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படின்னு. ஸோ +2க்கான பேப்பர் வேல்யூஷன் கேம்ப்பு எக்ஸாக்டாக வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா April 4 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. அது வந்து சிஎஸ்ஓடைய செல்ஃப் வேல்யூஷன். அதுக்கப்புறம் April 5லேருந்து April 17ஆம் தேதிக்குள்ளே பேப்பர் வேல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ண சொல்லிட்டாங்க. இந்த 17ஆம் தேதிக்கு மேலே டிஸ்ட்ரிக்ட் வைஸாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த மதிப்பெண்களை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பதிவீடு செய்வாங்க. அதாவது ஆன்லைன் மூலமாக அப்டேட் பண்ணுவாங்க. அவங்களோட ரெஜிஸ்டர் நம்பருக்கு நேராக பியூர் சயின்ஸு பயாலஜி இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் வந்து பார்த்தீங்கன்னா April 4ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சிஎஸ்ஓவோட செல்ஃப் வேல்யூஷன், ஏயோட வேல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா 5ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதான் அப்டேட்டு. ஸோ உடனுக்குடன் பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் ரிலேட்டடாக பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் சீரிஸ் ரிலேட்டடாக நீங்கள் அப்டேட் தெரிஞ்சுக்கணும். மாணக்க ராசி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நன்றி.